ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், வெண்பாவை பற்றி யோசித்தாலும் வெண்பாவுக்கு யார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்குமே அவருக்கு தெரியவே இல்லை. அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி வந்துட்டு நிஷா வந்துட்டு சொல்லும்போது தான் நம்ம விஜய் சாருக்கு புரியவே வருது. அதுவும் வந்துட்டு நிஷா வந்து ரொம்ப பயங்கரமாக வெண்பாவோட மனசு உங்களுக்கு புரியவே இல்லையா, மல்லின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு உனக்கு தெரியலையா, வெண்பா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம விஜய் சாருக்கு அப்போ தான் வந்துட்டு ஸ்லிப் ஆகுறாரு. அப்போ வந்துட்டு வெண்பா வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து சந்தோஷமா இல்லையா, அவள் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சாலா, அவளுக்கு வந்து தேவை மல்லி தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாருக்கு இப்போ தான் புரிய வருது. அவள் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கா, நம்ம விஜய் சாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லி ஞாபகம் தான் இருக்குது. ஏன்னா அவள் பேசுறது, நிஷா பேசுறது எல்லாமே யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா பாப்பாவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கா. வெண்பா பாப்பா அவ்வளோ கஷ்டப்படுறா, வெண்பா பாப்பாவை பற்றி உனக்கு எந்த கவலையுமே இல்லை, இதுக்கு மேலே வந்துட்டு உனக்கும் வெண்பா பாப்பா வளர்க்குறதுக்கு தகுதியே கிடையாது, நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவோம் தான் நம்ம விஜய் சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மல்லி இருந்தவரை இந்த பிரச்சனை இல்லவே இல்லையே, மல்லி இல்லாதனால தானே இவெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம ஆளாயிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வந்து மல்லியை ஒழுங்காக வந்து பார்த்துருந்தா இந்த எந்த இதுவுமே இல்லை, மல்லியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம விஜய் சார் ஃபீலே பண்ணுறாரு. அதுக்கு முழுக்க காரணம் நிஷா மட்டும்தான். எப்படியோ வந்துட்டு நிஷாவால் இப்போயாச்சும் விஜய் சாருக்கு புத்தி வந்ததே. ஆனால் புத்தி வந்து என்ன பிரயோஜனம், அங்கே வந்து மல்லிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகிற டைம், இந்த டைமில் போயிட்டு தடுத்தா மட்டும்தான் முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நிஷாவும் நம்ம பேசி நம்ம விஜய் சாரை எப்படி வந்து தெளிய வச்சுட்டா, நம்ம விஜய் சார் உடனே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா நம்ம நிஷா பேசின பேச்சு அப்படி, நான் என்னோடய வந்து வெண்பா பாப்பா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம விஜய் சார் இப்போ தான் திருந்தி உடனே வந்துட்டு நான் போயிட்டு மல்லியை கூட்டு வரேன், மல்லியை கூட்டு வந்தால் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்பி கடகடன்னு எங்கே போகிறாருனே தெரில. நிஷா பேசிட்டு இருக்கும்போது போனதுனால நிஷாவுக்கு கடுப்பாயிடுது. இப்போ கூட பார்த்தியா இவன் எப்படி கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. உடனே நம்ம விஜய் சார் கரெக்டாக அங்கே நம்ம மல்லிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆக போகிற டைமில் போயிட்டு நம்ம விஜய் சார் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்லி என்னை மன்னிச்சிட்டு இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இல்லை, தயவு செஞ்சு என் கூட வா, எனக்காக இல்லைனாலும் வெண்பா பாப்பாவுக்காக நீ கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம மல்லிக்கு இருந்த சந்தோஷமே வேற லெவல். எப்போ தான் ஒரு பொக்கிஷமே கிடச்ச மாதிரி இருக்குது நம்ம மல்லிக்கு. எப்படியோ இப்போயாச்சும் இந்த ஆளுக்கு புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நினச்சிக்கிறாங்க. உடனே விஜய் சார் வந்து கூப்பிடவே நம்ம மல்லி மாலை எல்லாத்தையுமே உதறிட்டு விஜய் சார்கிட்ட வந்து நின்றுறாரு. அப்போ வந்துட்டு அவங்க அண்ணா கூட கண்ணுக்கு தெரில. ஏன்னா விஜய் சார் சொன்னது அப்படி, நீ என் கூடவே வந்துட்டு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொன்னதுமே நம்ம மல்லி எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு, ஆனால் அவங்க அண்ணா பாபு கூட உதறி தள்ளிட்டு உடனே நம்ம விஜய் சார் கூட வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நிஷா தான். நிஷானால் மட்டும்தான் இப்போ நம்ம விஜய் சார் வந்துட்டு மல்லியை கூட்டு வந்தார். இப்போ மல்லியும் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.